தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்தில் மிதந்தபோது பார்க்க வராத பிரதமர் மோடி ஓட்டு வாங்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று விமர்சித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதி கேட்டால் பிரிவினைவாதி என்பதா என வினவியிருக்கிறார். சென்னை தங்கசாலையில் வடசென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக்கப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ரூபாய் 4181 கோடி செலவில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது சென்னையில் அண்ணா மேம்பாலம், அண்ணா சாலை என இன்று பார்க்கும் அனைத்து வளர்ச்சிப் பணிகளையும் திமுக அரசுதான் உருவாக்கியது என்றார். ஆனால் இடையில் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுகவினர் சென்னையை பாழ்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தற்போது சென்னை மீண்டும் புதுப்பொலிவு பெற்று வருகிறது என்று தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் சென்னை வெள்ளத்தில் மூழ்கியது போலவே தமிழ்நாட்டின் நிதிநிலையும் மூழ்கடிக்கப்பட்டது என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதுவுமே செய்து கொடுக்கப்படவில்லை என்று புகார் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகளை கொண்டு வராத பிரதமர் மோடி ஓட்டு கேட்க மட்டும் கன்னியாகுமரி வரப்போகிறார் என்று சாடிய முதலமைச்சர் மாநிலம் வெள்ளத்தில் மிதந்தபோது அவர் ஏன் ஆறுதல் கூறக்கூட வரவில்லை என கேள்வி எழுப்பினார். குஜராத் மாநிலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது உடனே சென்று பார்வையிட்டு இழப்பீடும் அறிவித்த பிரதமர் தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு 3 மாதங்களாகியும் இப்போது வரை கேட்ட நிதியை கொடுக்காமல் அலைக்கழிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளை மேற்கொள்ள கடந்த 3 ஆண்டுகளாக பிரதமரிடம் நிதி கேட்டு வரும் நிலையில் அதை கூட பாஜக அரசு கொடுக்கவில்லை என்று முதலமைச்சர் சாடினார். மாநிலத்துக்கு சேர வேண்டிய நிதியை கேட்டால் பிரிவினைவாதி என்று முத்திரை குத்துகிறார்கள் என்றும் தெரிவித்தார். திமுகவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் தேசப்பற்றை பற்றி யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டை சீரழித்த அதிமுகவையும் கண்டுகொள்ளாத பாஜகவையும் புறக்கணிக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்று பேசி தமிழ்நாட்டை வளர்ப்போம், இந்தியாவை காப்போம் என்றும் கூறி உரையை நிறைவு செய்தார்.